கேலக்ஸி எட்ஸில் எந்த மாதிரி வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களை ரெஃபர் பண்ண போகிறவங்க அவங்களோட ரெஃபர் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஃபர் லிங்க் பார்த்தீங்கன்னா galaxyx.net/ref/ அவங்களோட யூசர் நேம் இருக்கும். ஓகேவா, அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட ஃபுல் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அதாவது உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. அதனால் மறக்காத மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஓகேவா, என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டேன். அதாவது ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், யூசர் நேம், அப்புறம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அண்ட் ரெஃபரில் உங்களை ரெஃபர் பண்ணவங்களோட பேர் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெஃபருக்கு கீழே சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுலேயும் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணணும்னா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆப்போட லிங்க் கேட்டு ஆப்பை வந்து இனிமேல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது எங்கேயும் அப்படி தான் லாகின் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் காமிக்கும். அதில் லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தீங்கல்ல ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அதை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிட்டேன். லாகின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது எதுக்காகனா உங்களோட அதாவது கம்ப்ளீட் யுவர் மொபைல் ஃபோன் டு கண்டினியூ. ஓகே, உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அவதார் பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட கண்ட்ரி, இந்தியா. ஸோ அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பாஸ்வேர்ட், அதாவது உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். மொபைல் ஃபோன் வாஸ் அப்டேட்டட்னு வந்துருச்சு. ஸோ இனி வந்து நீங்கள் பேக் வந்துக்கலாம். மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த டேஷ்போர்டுக்கே வர முடியும். மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த பேஜே ஓப்பன் ஆகாது. ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.